முருங்கைக்காய் போட்டு கிளம்பிட்டோம். ஸோ முருங்கைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா பறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நேற்றே 2 நாளுக்கு முன்னாடியே பொறிச்சிருக்கணும். சிலதெல்லாம் பார்த்தா முத்திருச்சு. சரி இன்றைக்கி எல்லாத்தையும் பொறிச்சிட்ருவோன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ நம்ம முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் வளர்ந்துருக்கு. வளர்ந்து பார்த்தோன்னா நேராக நம்ம கூரை மேலே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு கிடக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி, கூரை மேலே நடந்துட்டு போய் பொறிச்சிடலாம். மரத்து மேலே ஏற தேவையில்லை. இப்போ பார்த்தோன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது வரும் கொசு கொசன்னு. முருங்கைக்காய் ரேட்டு பார்த்தா ஒரு காய் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைஸு காய் பார்த்தோன்னா 10 ரூபாய்க்கு போகுது. அது மாதிரி எல்லா மாதமுமே இல்லை, இந்த பர்டிகுலர் மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விலை ஏறிடும். ஸோ இவ்வளோ ஹைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் நின்றுருக்கேன். இது நகாப்பழ மரம். இவ்வளோ கீழே இருக்குன்னு அங்கேருந்து அவர் இந்த மரம் வளர்ந்து மேலே படுத்துட்டு இருக்கு கூரை மேலே. இன்னைக்கு போகுது, நாளைக்கு நாளானைக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு. ஒரு காய் எங்கள் ஊரில் இது 12 ரூபா. இதெல்லாம் பெருசு, கொஞ்சம் முத்தினாலே மாட்டு கொடுத்துக்கலாம். பட்டு மாட்டு நல்லா மாட்டுக்கு சத்தானது, அதுக்கு ரொம்ப. அதனால் மாட்டுக்கு எனக்கு வியாபாரத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், நகைப்பழ வீடியோ போடுறேன். மாட்டு கொண்டு போய் பிடிச்சிட்டு கொண்டு போய் பார்த்து நல்லா சாப்பிடும் மாட்டு.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மாட்டுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தின காய், முத்துனது அப்புறம் 1 2 3 பிஞ்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. மாட்டுக்கு கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து அது நல்லா சாப்பிட்டுக்கும். முதல்ல இதை கொடுப்போம். ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு சின்னதாக இந்த கண்ணுக்குட்டி கத்திகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருவோம். தூருங்க, பார்த்தோன்னா குச்சி நினச்சி பயந்துருச்சு. இதுக்கு ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா சில மாடு பார்த்தீங்கன்னா சாப்பிடாது, பிடிக்காது. இங்கே வருங்க, கொத்த வருது வருங்க ஒன்று. போட்டுருவோம். ஸோ நிறைய மாடு இருக்குது நம்மக்கிட்ட, காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ மீதி மாடுகள் இல்லை, இந்த வரைக்கும் போட்டாச்சு.